ஓம் நம சிவாயா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகர ராசிக்காரங்களை பற்றி. நீங்கள் வாழ்க்கையில் நினச்ச பல விஷயங்கள் நடக்காமையே போயிருக்கும். கிட்டத்தட்ட கைக்கு வந்த வாய்ப்பு திடீர்னு கைவிட்டு போயிருக்கும். நம்பிக்கையோடு தொடங்கின வேலைகள் எல்லாமே நடுவுலையே நின்று போயிருக்கும். மனசார பிடிச்ச மனிதர்கள் தூரமாக போயிருப்பாங்க. இந்த அனுபவங்கள் எல்லாமே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வியாக எப்போதுமே எழும்பிகிட்டே இருக்கும். நான் தவறாக யோசிச்சேனா? என் முயற்சி சரியாக இல்லையா? என் எனக்குன்னு நேரம் எப்போ வரும்? மகர ராசிக்காரங்க இந்த கேள்விக்கான பதிலை தேடி நீங்கள் பல நாட்களாக அமைதியாகவே இருந்திருப்பீங்க. யார்கிட்டையுமே சொல்லாமல் உள்ளுக்குள்ளே வழியை வச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. வெளியில் சிரித்தாலும் உள்ள கவலை இருந்துகிட்டே இருந்திருக்கும். உண்மையிலேயே மகர ராசிக்காரங்க ரொம்பவே அமைதியானவங்க. அவசரமாக பேச மாட்டீங்க, அவசரமாக முடிவும் எடுக்க மாட்டீங்க. ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க. ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிறது சில நேரம் உங்களை யோசிக்கவே நேரம் கொடுக்காம முடிவை மாற்றி இருந்திருக்கும். நீங்கள் திட்டமிட்ட பாதை அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிருந்திருக்கும், வாழ்க்கை வேறு பக்கம் திரும்பி இருக்கும். அதுதான் உங்களுக்கு புரியாத ஒரு உண்மை. மகர ராசிக்காரங்க, நீங்கள் நினச்சது நடக்காமல் இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உண்மை என்னென்னா, வாழ்க்கை உங்களுக்கு வேற ஒரு பாதையை அமைச்சிருக்கு. சில நேரங்களில் நம்ம தேர்வு செஞ்ச பாதை நல்லதாக தெரியலாம், ஆனால் அந்த பாதை நீண்ட நாட்களுக்கு சந்தோஷத்தை தர முடியாத பாதையாக கூட இருக்கலாம். அதனால தான் வாழ்க்கை அப்படிங்கிறது முன்னாடி நிறுத்தி வச்சுருந்துருக்கும். அதனால தான் சில வாய்ப்புகள் எல்லாமே கைக்கு வந்துமே போயிருக்கும். சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தும் விலகி போயிருப்பாங்க. சில வேலைகள் எல்லாமே நடுவுலையே நின்று போயிருக்கும். மகர ராசிக்காரங்க, நீங்கள் வாழ்க்கையில் எதையுமே மெதுவாக கட்டிட்டு போகிறவங்க. ஒரு நாள் கிடைக்கணும்னு நினச்சி அவசரப்பட மாட்டீங்க. கிடைச்சது எல்லாமே நிலையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நீங்கள். இந்த எண்ணம் தான் உங்களை எப்பொழுதுமே மற்ற ராசிக்காரங்கள்லேருந்து வேறுபடுத்தி காட்டுது. சில நேரங்களில் எல்லாருமே முன்னேற மாதிரி தோணும், நாம் மட்டும் மெதுவாக போயிட்டுருக்க மாதிரி தோணும். அது உங்கள் மனசை ரொம்பவே சோர்வடைய வச்சிடும். ஆனால் உண்மையிலேயே மகர ராசிக்காரங்க, நீங்கள் மெதுவாக போகிறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணமும் இருக்குது. மெதுவாக கட்டிய வாழ்க்கை தான் நீண்ட நாட்களுக்கு நிலைக்கும். விரைவாக கிடைத்தது எல்லாமே விரைவாகவே போயிடும். மெதுவாக கிடைச்சது வாழ்க்கை முழுக்க நம்ம கூடயே இருக்கும். நீங்கள் நினச்சது நடக்காமல் இருந்ததுக்கு இன்னொரு காரணம், உங்களுடைய பொறுமையை வாழ்க்கை சோதிச்சு பார்க்குது. மகர ராசிக்காரங்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது ஒரு பெரிய பலம். அந்த பொறுமையால் தான் குடும்பத்தை காப்பாற்றுவீங்க. அந்த பொறுமையால் தான் பிரச்சனைகளை சமாளிப்பீங்க. சில நேரங்களில் நீங்கள் மனசுக்குள்ளேயே எழுதிருப்பீங்க, யார்கிட்டையுமே சொல்ல முடியாமல் இருந்திருப்பீங்க. என்னால் முடியலைன்னு கூட நினச்சிருப்பீங்க. அந்த நேரத்தில் கூட நீங்கள் நின்று போயிடல. அதுதான் உங்களுடைய வலிமை. மகர ராசிக்காரங்க, வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை உடைக்கிறதுக்காக வரலை, உங்களை உருவாக்குறதுக்காகவே வருது. நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் எல்லாமே உங்களை இன்னுமே உறுதியானவங்களாக மாற்றியிருக்கு. நம்பிக்கையோடு முன்னாடி போக கற்றுக் கொடுக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் மெதுவாக நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரும். மனசு லேசாகும், நிம்மதி அப்படிங்கிறத அதிகரிக்கும். நீங்கள் காத்துட்டு இருந்த விஷயங்கள் மெதுவாக நடந்துட்டு இருக்கும். ஒரே நாளில் நடக்காது, மெதுவாக நடக்கும். ஆனால் நிச்சயமாக கண்டிப்பாக பொறுமையாக நடந்தாலும் அது நல்லதாக மட்டும்தான் நடக்கும். நீங்கள் வாழ்க்கையில் எதையுமே சின்ன விஷயம்னு எடுத்துக்க மாட்டீங்க. ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது குடும்பத்துக்காகவும் எதிர்காலத்துக்கும் நல்லதாக இருக்கணுமா அப்படின்னு யோசிச்சு தான் எடுப்பீங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் பல முடிவுகள் எல்லாமே தாமதமாக இருக்குது. தாமதம்தான். அதனால தான் பலர் உங்களை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இவங்க ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்கன்னு கேட்பாங்க. ஆனால் உங்களுடைய மனசுக்கு மட்டும்தான் உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் நினச்சது நடக்காமல் இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு உண்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுடைய பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மெதுவாக முன்னேறுது. மகர ராசிக்காரங்க, நீங்கள் உங்களுக்காக உங்கள் வாழ்க்கைக்காக மட்டுமே வாழ்கிறவங்க கிடையாது. குடும்பத்துக்காகவும் உறவுகளுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் பெற்றோர்களுக்காகவுமே நிறைய யோசிக்கக்கூடியவங்க தான். உங்கள் ஆசை எல்லாமே விட்டுட்டு அவங்களுக்காக முடிவெடுத்த நேரம் கூட இருந்திருக்கு. அந்த தியாகம் அப்படிங்கிறதே யாருக்குமே தெரியாமையே போயிருந்திருக்கு. சில நேரங்களில் நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கீங்க, நான் நினச்ச வாழ்க்கை வேற, நான் வாழ்கிற வாழ்க்கை வேற அப்படின்னு. அதுதான் உண்மையும் கூட. ஆனால் அந்த வேறுபாடு தான் உங்களை பெரிய மனசு கொண்டவங்களாவே மாற்றி இருக்குது. மகர ராசிக்காரங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை அடையிற நேரம் எடுத்துக்கிட்டாலுமே அதை விட்டுறவே மாட்டீங்க. அது உங்கள் தனி குணம். இந்த குணம்தான் உங்களை வாழ்க்கையில் நிலையாக நிறுத்தி வைக்க போகுது. சில வாய்ப்புகள் எல்லாமே கைக்கு வந்துமே போயிருக்கும். அந்த நேரத்தில் மனசு அப்படிங்கிறது ரொம்பவே வலிச்சிருக்கும்.
இது கிடைச்சிருந்து தான் என்னோட வாழ்க்கை மாறி இருக்கும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே அது கிடைக்காம போனதுனால தான் இன்னுமே பெரிய கஷ்டத்தில் தவிக்கப்பட்டுட்ருக்கீங்க. மகர ராசிக்காரங்க வாழ்க்கை எப்பொழுதுமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி நடக்காது. சில நேரம் மறைமுகமாக நல்லது செய்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் அது கஷ்டமாக தெரியும். பின்னாடி பார்க்கும் பொழுது அது நன்மையாக புரியும். நீங்கள் சந்தித்த மனிதர்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லவங்க கிடையாது. சில மனிதர்கள் மனசை புரிஞ்சுக்காம போயிருந்திருப்பாங்க. சிலர் உங்களுடைய அமைதியை பலவீனம்னு நினச்சிருப்பாங்க. சிலர் உங்களுடைய பொறுமையை பயன்படுத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த அனுபவங்கள் எல்லாமே உங்களை இன்னுமே விழிப்புணர்வோடு வாழ கற்றுக் கொடுக்குது. மகர ராசிக்காரங்க, நீங்கள் எப்போதுமே யாரையுமே காயப்படுத்தாமல் பேச முயற்சி செய்வீங்க. அதனால தான் சில நேரங்களில் உங்களுடைய உண்மையான கருத்தை சொல்ல முடியாமையே போயிருக்கும். அதை மனசுக்குள்ளே வச்சு கவலைப்பட்டுருந்துருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த பழக்கம் அப்படிங்கிறது மெதுவாக மாறணும். தேவையான இடத்துல உங்கள் குரல் கேட்கணும். நீங்கள் நினச்சது நடக்காமல் இருந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கும். நீங்கள் தகுதியான நேரத்துக்காக வாழ்க்கையை காத்துட்ருக்குது. உங்களுடைய ஒரு வித மண்ணில் போட்ட உடனே மரமாகாது. அது மெதுவாக வளரணும். மழை வேணும், வெயில் வேணும், நேரம் வேணும். அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையும் நேரம் எடுத்துக்கிட்டாலுமே அது வலிமையான வாழ்க்கையாக மாறும். மகர ராசிக்காரங்க, உங்கள் வாழ்க்கையில் பணம் சம்பந்தமான கவலைகள் கூட இருந்திருக்கு. சம்பாதிச்சது போதலைன்னு நினச்சிருப்பீங்க. குடும்பத்தினுடைய செலவு அதிகமாக இருக்கும். சேமிக்க முடியலைன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் இது எல்லாமே ஒரு காலகட்டத்துக்கு தான். மெதுவாக நிலையாக சரியாகும். உறவுகள் சம்பந்தமாகவும் சில ஏமாற்றங்கள் எல்லாமே வந்திருக்கும். அதாவது உங்களுடைய உறவினர்களே உங்களை நம்ப வச்சு துரோகம் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க. பேசினவங்க எல்லாமே மௌனமாக போயிருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் நீங்கள் தனிமையவே உணர்ந்திருப்பீங்க. ஆனால் அந்த தனிமை தான் இன்னைக்கு உங்களுக்காகவே புரிய வச்சுருந்துருக்கு. மகர ராசிக்காரங்க, தனிமை அப்படிங்கிறது ஒரு சாபம் கிடையாது. அது ஒரு பாடம். அது நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை வெளியில் கொண்டு வரும். அதனால தான் இப்போ நீங்கள் முன்னாடி இருந்ததை விட வலிமையானவங்களாக இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக ஒளி தெரியும். குடும்பத்தில் அமைதி வரும். பணநிலை சீராகும். மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். நீங்கள் இத்தனை நாள் காத்திருந்த நல்ல செய்தி நெருங்கிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய மகர ராசிக்காரங்க எப்பொழுதுமே வாழ்க்கை நம்ம மனசு நினச்ச மாதிரி நடந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம இவ்வளவு அனுபவத்தை கற்றுருக்கவே மாட்டோம். நடக்காமல் போன விஷயங்கள்னால தான் நமக்குள்ள இன்னும் உண்மையான வலிமை அப்படிங்கிறது வெளியே வரும். நம்மளுக்கு ஒரு வெறி இருக்கும். அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு வெறியோட நம்ம வேலை செய்ய முடியும். அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு தடையுமே ஒரு பாடமாக மாறி இருக்கு. நீங்கள் நினச்சது நடக்காமல் இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை, வாழ்க்கை உங்களை சோதிக்கலை, உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக உங்களுக்கு வழிகாட்டிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில நேரம் அது கடினமாக இருக்கும். சில நேரம் அது புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் இருக்க மாதிரி தான் புரியும். மகர ராசிக்காரங்க, நீங்கள் உள்ளுக்குள்ளே ரொம்பவே பொறுப்புணர்வு கொண்டவங்களாக இருக்கீங்க. குடும்பம் அப்படிங்கிறது சந்தோஷமாக இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும், வீட்டில் அமைதி இருக்கணும் அப்படின்னு எப்பொழுதுமே யோசிப்பீங்க. உங்கள் ஆசைகளை விட அவங்களுக்கு நலனுமே ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த தியாகம்தான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த போகுது. சில நேரங்களில் நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்க. எவ்வளவு நாள் இப்படி போராடுறது அப்படின்னு மனசும் கேட்கும். அந்த நேரத்தில் தான் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். பொறுமையோடு காத்திருந்தவங்களுக்கு தான் நல்ல பலன் கிடைக்கும். மகர ராசிக்காரங்க, நீங்கள் சந்தித்த கஷ்டம் எல்லாமே நிரந்தரம் கிடையாது. அது ஒரு காலம் மட்டும்தான். அந்த காலத்தினுடைய முடிந்ததுமே வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல பாதைக்கு போகும். இப்போ இருக்கிற கவலைகள் எல்லாமே நாளைக்கு ரொம்பவே நினைவாக மாறப்போகுது. நீங்கள் நினச்சது நடக்காமல் இருந்ததுக்கு ஒரு பொருந்தாத விஷயங்களும் இருக்குது. தள்ளி வச்சுருந்தது, உங்களுக்கு பிடிக்காதவங்க தள்ளி போனது, எல்லா பிரச்சனைகளையுமே தள்ளி தள்ளி போகிறது, எல்லா விஷயங்களும் பாதியில் நிற்கிறது, இது எல்லாமே தான். மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் நடக்காது. சில நேரம் நம்ம கையில் இல்லாத விஷயங்களும் நடக்கும். அதை ஏற்றுக்கிட்டு முன்னாடி போக நம்ம கற்றுக்கணும். அதுதான் நம்மளுடைய மனசுக்கு அமைதியை கொடுக்கும். நீங்கள் எப்போதுமே அமைதியாக இருப்பீங்க, சண்டை போட மாட்டீங்க, யாரையுமே காயப்படுத்தணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. அதனால தான் சிலர் உங்களை பலவீனம்னு நினச்சிருப்பாங்க. எவ்வளவு சண்டை வந்தாலும் உங்களுக்கு பரவாயில்ல, அவங்க அப்படி தான் அப்படின்னு விட்டுறலாங்கிற ஒரு மைண்ட் செட்டு வரும். அதுவே பெரிய விஷயம். ஆனால் உண்மையிலேயே அது பலவீனம்தான். பலவீனம் கிடையாது. அது ஒரு பெரிய மனசு. மகர ராசிக்காரங்களுக்கு நீங்கள் நினச்சது நடக்காமல் இருந்தாலும் வாழ்க்கை அப்படிங்கிறது முடிஞ்சிடலை. இன்னும் நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது. இன்னும் நல்ல மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க. இன்னும் நல்ல நாட்களும் வரப்போகுது. இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான மாற்றங்கள் எல்லாமே வரும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கான பலனை கண்டிப்பாக கொடுக்க தான் போகுது.
மகர ராசிக்காரங்க நடக்காத விஷயத்தை நினச்சி மனசு உடைஞ்சு போகாதீங்க. நடக்கக்கூடிய நல்ல விஷயத்துக்காக தயாராக இருங்க. உங்கள் நேரம் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். என்றைக்குமே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.